கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க. அருமையான மை செட் உண்மையிலே பர்வீன் இன்னர் வை உத்தராஜமங்க கோயிலுக்கு கேட்டு இன்னர் ப்ளீஸ். ஏன்னா உள்ளூர் செட்டு பெரும்பாலும் உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ பயங்கரமா பேர் வாங்கிட்டியா. ஓனர் என்ன சிரிச்சாலும் 100 ரூபா நகட்ட மாட்டேன். எல்லாமே அப்படித்தாங்க ஜெயிச்சா ஏத்தணும்டா. இதெல்லாம் பொழைக்க தெரியாம தானே இன்னும் பெட்டியை போட்டு அமுக்கிற கூறுகட்ட கொங்கா பையன் மருதமணியை பாரு அசிஸ்டண்ட் வச்சு காலை அமைக்கிட்டு படுத்து கிடக்கேன். இப்படி ஏதாவது ஒன்று செய்யணும்னா அடுத்தவனுக்கு செய்வனை வச்சது. அருமையான கூட்டம். பொம்பளையாளு கும்மி ஓட்டும் போது அருமையா அன்னையத்தான். முதல்ல எங்க அப்பத்தா காலத்துலாம் இல்ல அப்பத்தா காலத்திலாம் கும்மி ஓட்டும் போது பார்த்துருக்கியா? தானே 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 அடி காரு போறதா பாருங்கடி கரு கதறி போறதா பாருங்கடி காருக்குள்ள இருக்க கருப்பன. இப்ப கிளம்பிருச்சுகளே கூப்பிட்டா ஓடி ஒரு வந்தா ஒரு ஆடல் பாடல சேர்ந்தீங்களா? அருமை ஒரு பாட்டு பாடிக்கிடுவோம் எக்கோ சேர்த்து. அன்னை தந்தை தான் வணங்கி இங்கே வந்திருக்கும் என் உறவுகள் பாதத்தை வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி கள்ளக்குடி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு நன்னியுடையார் ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோய் Yellow, yellow,
ஆளுயர விச்சருவா 18 படி கருப்புடை அசையாது முடியருவா உனக்கு அசையாது முடியருவா அழுயர விச்சருவா அசையாது புடியருவா அசையாது புடியருவா கெட்டவரம் தந்தோரமா ஐய சாமி அமோ கெட்டவரம் தந்தோரமா ஐய சாமி அந்த 18 படிதான்டா குலசாமி அந்த 18 படிதான்டா குலசாமி ஆட்டு முடிஞ்சு போச்சு பரேஜ் பேமே பேர் அன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசம் எங்கே இருக்குன்னா தமிழன் தான் இருக்கு. அதே மாதிரி அடுத்தவன் பைக்கில் காற்ற பிடிக்கிட்டு வர்றது அவன் தான், பாசம் வைக்கிற அவன் தான், ஒரு சொட்டு கட்டிங்கில் குறைஞ்சாலும் கத்தி கம்பெடுத்து கழுத்த இருக்கிற அவன் தான். ஆனால் நீ ஏன்ப்பா அப்படி கையை வச்சு பிடிப்பிடின்னு என்னப்பா ஒழுக்கமாக பார்க்கணும், நாடத்தை கடுத்து விட்றாத. 60,000 பேசியிருக்கேன், ஒன்று எட்டு தெருவில் தெரியுவேன். எது எப்படி இருந்தாலும் உலகத்திலே சிரிக்க தெரிஞ்ச ஒரு ஜீவன்னா புரோதான், ஆண்கள் தான். கைதட்டுவான். பொம்பளை நினைக்குது இந்த வெண்ணமையை நம்ம தான் போட சொன்னோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ வாடா தூமியை குடிக்குமே. அது சைஸா ஊசியாத்துவேன். மேடம் வணக்கம். கை தட்டுவா புரிச்சுன்னு சோறு விட மாட்டேன். அதான் உண்மையிலே இவ்வளோ கூட்டம் வரப்போட்ட கலையெடுக்கலாம் வருவீங்களா? அதெல்லாம் தெரியாது. முதல்ல நாடகத்தில் பப்புன்னு சொல்லுவார், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பக்கூடிய ஏழை விவசாயி. விவசாயி என்னக்கடா ஏழை கிடையாது, அவன் தான் கோடீஸ்வரன், அவன் தான் பணக்காரன். ஏழை விவசாயம்லாம் கிடையாது. பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் என் பாமர விவசாயி சேத்துல காலை வச்சு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி நெல்மணியை வர வச்சு அதில் அரிசியாக்கி தந்தா தான் கோடீஸ்வரனே சாப்பிட முடியும். என் விவசாயி தான் கோடீஸ்வரன். ஆனால் அதுலேயும் காலையில் காடு சென்று மாலையில் எங்கே திரும்புகிற, காலையில் போயிட்டு காலையில் திரும்பிடுவேன். இன்னைக்கு அலுப்பாக இருக்குது, வரப்பு வெட்ட முடியாது, வரப்பு வெட்ட முடியாது, வரப்பு முடியாதுன்னு சொல்லுவேன். கருது வரைஞ்சிரும், அது வெட்டுன்னு அண்ணன் வெட்டாட்டேன். ஆனால் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன பையலோடு சேர்ந்து கருவில் உட்காந்து தண்ணி அடிங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு போதும் அதிகமாகி உன் வெதரில் தூக்கி போட்டு மிதிப்பேன். அப்புறம் நீ அடிச்சு விட்டியா மைத்து விட்டியான்னு பாண்டி கோயில் போய் மண்ணை வாரி தூத்து. என்ன பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி இருக்கணும். அப்பெல்லாம் பெரிய மனுஷன் ஊருக்கு ஒரு ஆளு தான், ஒரு 10 பேர் சாராயத்தை குடிச்சு விட்டு உண்மையத்தையும் சொல்றாரு. பாவம் நான் இருந்தேன், நீங்க இருக்கிறதே நான் இருந்தேன். ஒழுக்கமா போறது நல்லது. அந்த சொன்ன வெதரு உன்னை அட்டாக் பண்ணாலும் பண்ணும். தம்பி உலக்க பூனை தொடச்சு வை, ஒரு அடி அடிச்சு அதை எரிச்சிரு இருப்பா, பேசக்கூடாது. 2 நாளைக்கு தால் கோடாங்கி நீர் வராம செஞ்சு விடுவேன். அப்புறம் அணத்திக்கிட்டே தெரிவேன், அப்புறம் நீர் இலையாத்தான் வரும். ஏன் பெரிய மனுஷன் அப்படின்னா, ஆனா உண்மையிலே கலக்குடி கிராமத்தில் உள்ள அத்தனை பேர்த்தையும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். அதான் எவ்வளவு ஒரு ஒற்றுமை, எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு பாசம். இந்த மைக்கில் ஒரு அண்ணன் பேசினாரு, அவர் மூத்திரத்தெல்லாம் வாங்கி குடி, எவ்வளவு அழகா பேசுறாரு. அங்கே பைக்கில் வர்றீங்க, தயவு செஞ்சு அங்கே நிப்பாட்டுங்க, திருப்பி எடுக்க சிரமமா இருக்கும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர், அருமையா பண்றாப்ல. அதான் பண்றாப்லன்னு ஏப்ப முகத்தை சுளிக்க விட மாட்டேன், கெட்ட வழக்கம், என்னை காட்டி கொடுத்துருவேன். ஆனா இதுல நாடகம் பார்க்க வந்த ஆளுகள்ல எல்லாருமே நாடகத்தை கவனிக்கிறீங்களாங்க கிடையாது. கணேசி கோயில இல்லாம இருக்கவே எவன்டா சட்டிக்குள்ள கையை விட்டு பாக்கெட்டை கொட்டுறேன், அவனே வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். வாட்ச் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்க சக்கட்டப்படுவேன், அண்ணே கணேசி கோயில கொடுக்கணே அப்படின்னு கேட்டா, நீ யாரு வந்துருப்பா கேட்பான்னு சொல்லிக்கிட்டு அவனை விசாரிப்பேன். கணேசி கோயில இல்லாம இருக்கேன் பாரு, இந்த இருக்கிற ஆள்கிட்ட விசாரிப்பேன், அண்ணே எந்தூர்? உத்திரசமங்க பக்கம். அப்படியா, யார் நீங்க? நான் வேலை முடியும் அண்ணே. எனக்கு மச்சா வேணுமியா, அந்த புயலைக்காக ஊத்து
பேர் என்னப்போ? தம்பியா? வேற பேர் என்ன? அப்போ பெரிய பாய் பேர் என்னப்பா? பூஜாரி சண்முகம் ஐயா. ஆதார் அட்டை வாங்கிட்டு வா. விடுவேன், பூஜாரின்னா விடுவேன். பூஜாரி உண்மையிலேயே என் பிள்ளை ஒத்தையில் நின்று பேசுகிறானே, ஒரு வயலும் கொடுக்கலன்னு 10 ரூபா கொடுத்தவர். இதை வச்சு நாளைக்கு மதுரைக்கு போய் ஆடிக்காரு வாங்கிட்டு வந்து உன் காலில் விழுந்து நான் விபூதி வச்சு உருளுவேன். மணிகண்டன் தொப்புள்ளையெல்லாம் மாவளை கெடுப்பேன். நேற்றுக்கடே உண்மையிலேயே 10 ரூபா 1 ரூபா கொடுக்கறதுக்கு மனசு வேணும். எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு. நான் வந்து சிரிக்க வைக்கிறதுக்காக தான் பேசுவேன். ஏன்னா நான் போட்டிருக்க வேஷம் அப்படி கோமாளி. தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அவனுடைய அறியாமையில் பேசுகிறவன் தான் பப்புன். இந்த வந்துட்டான்ல, அவர் 10 ரூபாய்னா 20 ரூபா. என்னப்பா சீப்பையா? அப்படி உட்காருவேன். நீ உட்கார்றா, அது நக்கல் மயிறு கொடுத்த மாதிரி இருக்குடா. 10 ரூபா கொடுத்தோடனே ஒன்னே 20 ரூபா கொடுக்குறேன். என் தம்பியெல்லாம் டேய் 100 ரூபா இல்லாமையாடா காலேஜ் போறிய? நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் ஐயா 4 ரூபாயை கொடுத்துட்டு 3 சாட்டைக்கிட்டு அடிப்பான்டா போடாங்க. என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பசுபதி, வேற கலக்குடி, யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்றேன் சார். ஒரே ஒரு நிமிஷம், நான் பப்புனுக்கு வந்துட்டேன்னா அந்த ஊர் 5 மணி வரைக்கும் என் கண்ட்ரோல் தான் இருக்கும். 2வது என் சாமி கண்ட்ரோல்லையும் இருக்கும். மொத்த தெய்வமும் இங்கே நிற்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். எல்லாருமே 12 மணி ஆனால் டாஸ்மாக் கடைக்கு போயிருங்க. போய் கப்பு இல்லைன்னா வாட்டர் கேனை அறுத்து குடிச்சு பழகிக்க. சைடிஷ் இல்லைன்னா கம்பு கூட்டில் மசுரை வளர்த்துக்க. அப்போ தான் அந்த கிரீம்லாம் அட்டாக இருக்கும், நல்லா சும்மலாக இருக்கும். அதே மாதிரி புருஷன் தண்ணி அடிக்கிறான்னு நீ வாட்டுக்க கண்ட தெய்வத்திட்ட சொல்லாத. அப்புறம் அவன் சம்பாரிச்சு போட்டதுன்னு நீ சலுப்பிடுவேன். ஆத்தா உன்னையத்தையும் சொல்கிறேன். அவன் பக்காடி லெமன் அடித்தா நீ 18-48 போட்டுரு. குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். சரி, வெரி நைஸ், வெரி நைஸ். என்ன கருத்துக்கு சொன்னா எவனும் கேட்கறது இல்லை. நான் அப்படித்தான் ஒரு மேடையில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், குடிக்காதிய உடம்பு கட்டு போயிடும். நானும் குடிச்ச வந்தேன். அப்போ திருந்தி எத்தனையோ ஏழை வாழையில் வாழை வச்சுக்கிட்டு இருக்கேனே, எல்லாம் குடிக்காதுன்னு சொன்னேன். ஏன் வீடியோவை யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிட்டு 10 பீரை அடிக்க வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே சிக்கனை தின்னுக்கிட்டு ஒருத்தன் பேசுகிறேன். அண்ணன் வீடியோ பார்த்தா தாண்டா 2 பேர் சேர்த்து இறங்குது அப்படின்னு. நான் என்ன பாரு ஓனரான். மேடம் நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க. புருஷன் எப்படி போனாலும் பிள்ளை ஊட்டிய வளர்க்குறது தாயை மிஞ்சி யாருமே கிடையாது. நீங்கள் தான் தான். பார்த்தியா இந்த பாய ஒளியை தட்டுதுங்களா? கை தட்டுங்க. இப்போ எல்லாரும் கும்மிலாம் அடிச்சிய சாமி கும்பிட்டி இல்லை. என் புருஷனுக்கு சோத்தை போடுறதே நான் வந்தேன்னு சொன்ன உங்களெல்லாம் கை தூக்கு. எத்தனை பேர் இங்கே தோசைக்கல்ல பிரட்டி போட்டு சுடுறாங்க. அதெல்லாம் கிடையாதுறேன். எங்கள் அப்பத்தான் எங்கள் அம்மாலாம் பேர் சொல்ல மாட்டாங்க, புருஷன் பேரை. எங்கள் அம்மா என்னைய ராதாசாமின்னு தான் கூப்பிடும். ராதாசாமி, ஏ ராதாப்பாய், அந்த ஆடு ஒரு மாதிரி அணத்துது என்னன்னு பாருங்க. ராதாப்பா அந்த காரி மாடி அத்துரு போச்சு கட்டுங்க. எங்கள் அம்மா அப்படித்தான் சொல்லும். இன்னைக்கு எவன் புரிஞ்சே எவன் முட்டாட்டின்னு தெரியல. எல்லா பேரும் மசுரை வளர்க்குறேன். அன்னைக்கு ஒரு வீட்டில் துவச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன மேடம்ட்டேன் பார்த்தா புருஷன் என்னப்பான்ட்டேன். அவன் மசுரை வளர்த்துருக்கேன் சாம்பை போட்டு. இப்போ புருஷன் முட்டாட்டி பேசுறது பூரா புதுசாக கல்யாணம் ஆனவங்க பேசும்போது பாருவே அவ்வளோ எரிச்ச மசுரா இருக்கு நமக்கு. ஏய் புச்சு, ஏய் புச்சு, அவன் சொல்லுடா சுச்சு. ஏன் சுச்சுன்றான்னா எப்படி உன்னை ஆஃப் பண்ணிடுவேன். அதுவும் சுச்சு புச்சுலு ஏன் தொப்புலு. அது இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1 வாரம் இந்த பிள்ளைய நிமுற விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். அது மிக்சியில் போய் அரைச்சிக்கிட்டு இருக்கு, இவன் பிளக்கில் கை வச்சுக்கிட்டே நிற்பேன். அது பாலை கொதிக்க வைக்கி ஒரு காப்பித்தூள் போடுவார், வெண்ணமே காப்பித்தூள் போடுவார். அது போய் பாவாடையை துவச்சிக்கிட்டு இருக்கு, இவன் சோப்பு போடுவேன். அது சொல்லும், ஏய் அசிங்க அங்கிட்டு போங்க. சட்டியெல்லாம் துவைப்பேன். எழுத்து விட்டுக்கார பாப்புக்கிறாங்க போங்க. ஓடி எப்ப அந்த 1 வாரம் தான். ஒரு 20 நாள் ஆச்சுன்னா எங்காய் இந்த துணியை தூக்கிட்டு வாங்க. ஏய் அண்டாளி மலை வெட்டி புனி. அப்புறம் என்ன துணி துவ அக்கறுக்கா வாக்கப்பட்டு வந்த இதுக்கு ஏன் அப்படி சிரிக்கிற? அனுபவப்பட்டு பாரு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ட்டேன். இதான் உண்மை. அதே மாதிரி இதுல சில பேர் உன்னை பைக்கில் ஏத்திட்டு வந்த ஆளை தேடிக்கிட்டே இருப்பிய.
ஆனா அந்த ஏத்திட்டு வந்தவன் அவன் எங்கேயும் போக முடியாது. அவன் ஒண்ணுக்கு போனாலும் பின்னாடியே போவாங்க. எடுத்துட்டு போயிட்டா தாலி 20 கிலோமீட்டர் நடந்து வரும். அங்கே வாரு பத்தியா 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 பத்தியா. அவன் ஒண்ணுக்கு இப்படி இருந்துகிட்டு இருப்பேன், அவனுக்கு முன்னாடி போய் இவன் ஆனா எழுதிக்கிட்டு இருப்பேன். மச்சான் வெக்கமா இருக்கு போங்க மச்சான். என்ன வெக்கம்? அவன் பைக்கிட்ட போய் போவேன், அவனும் போவேன். அதுலயும் சில பேர் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல வம்பா அடிச்சு பாஞ்சு சட்டையிட்டெல்லாம் கிழிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா இவன் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பப்புண்டை அடிச்சு முடிஞ்சோடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வண்டிக்காரன் வந்து ஒரு அறை விட்டுருக்கேன். ஏன்னா இவன் ஸ்டார்ட் பண்ண வண்டி வந்து என்ஃபீல்டு. அதை ஸ்டார்ட் பண்ண வந்தது டிஎஸ்பிடி. முண்டை தூக்க வரிசையில் அடுத்த வண்டியை போயிட்டு. என்னத்த ஆனா அந்த நாடகத்துல ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிறது யாருன்னா டீ கடைக்காரன். எப்படின்னு இந்நேரம் ஓசு கம்மாயில இருந்து வரும்டா. அப்படி டீ குடிக்கிற ஆளு 11 மணிக்கெல்லாம் குடிச்சுக்க. 12 மணிக்கெல்லாம் போனேன்னா பச்சை தண்ணி மாதிரி கலக்கி அதை சில பேர் குடிச்சு விட்டு போதையில பூஸ்ட் சேர்த்தீங்களானே. ஏன்னா இந்த உலகத்துல நல்லது சொல்ல ஆள் இருக்கா? உங்கள்கிட்ட கேட்குறேன். டீ கடை வச்சிருக்க ஆளுகிட்ட போய் கேளு, வியாபாரம் எப்படி? என்னத்த டீ தூள் உரம் கடை ஒழுகுது, ஓடுவாங்க, காசு இல்லை. ஆனா டெய்லி 4:30க்கு பத்த வச்சிருவேன். மளிகை கடை என்னத்த பருப்பு பூராமே கடை. சேஜிபி டீச்சர் வா. இந்த சேஜிபி எல்லா தொழிலுமே புனிதமானவை. ஆனால் இந்த உலகத்துல எல்லாமே கலப்படம் ஆயிருச்சு. கலப்படமாகாத ஒரே ஒரு பொருள்னா உயிரை காப்பாற்றக்கூடிய தாயினுடைய தாய்ப்பால் மட்டும்தான். உண்மைதான பங்காளி? என்னத்தான் ஆமான்வேன். அப்புறம் அங்கிட்டு போய் ஒரு மயிர் பப்புன்னு என்ன அது எம்கேஆர் ஆறுப்பான்டா நோத்தாங்கம்மான்வேன். அது என்ன எல்லாமே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நான் வந்து அமெரிக்காவில இருந்து வந்து நாடகத்துக்கு வரல. அப்படி கூட்டத்தில் நாடகம் பார்த்துட்டே நாடகத்துக்கு வந்தேன். அதனால உங்களுடைய எல்லா வேதனையும் எனக்கு தெரியும். அதே மாதிரி இனிமேல் நான் நாடகத்துக்கு வந்துட்டேன்னா நடு சென்டரில் உட்காராத. ஒண்ணுக்கு நெருக்குன்னா எந்திரிக்க முடியாது. அதனால என்ன பண்றேன்னா மெடிக்கல் போய் பேம்பஸை மாட்டிக்க. அத்தை தண்டியா வைப்பாங்க பேம்பர்ஸ். உனக்கு வந்து அளவுகள் யாண்ட டவுசரை மாட்டிக்க. உன் சிமுண்டு மூடைய எந்த தண்டி இருக்கடா பேப்ப. ஆனா மணிகண்டேன் நல்ல பையன். இவனுக்கு ஒரு ஊர்ல சேரு கிடைக்கல. ஒரு அம்பலாட்ட சொன்னேன், போய் ஒரு சேரை தூக்கிட்டு வாங்கன்னே. அவர் பேத்தி விளையாட்டு சேரை கொண்டு வந்து வச்சுட்டார். இவன் ஒரு சிமுண்டு மூடையை இறக்கிட்டு இன்னொரு மூடை கொக்கியை போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டான். அவனால் முடியல, அனத்துச்சு. என்கிட்ட உள்ள வந்தேன், அண்ணே உன் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு சேரை கொண்டு வானே. இளவட்ட பயபுரம் சைடில் நின்றாங்க. நான் என் தம்பியதே இந்த வந்திருக்குது. அண்ணே தம்பி தானே படக்குன்னு சொன்னேன் ஒரு 10 பேர்கிட்ட. அவனுக்கு ஒரு சேரை கொண்டு வாங்க தம்பி. என்ன எம்கேரண்ணே உனக்கா நான் உசுரே கொடுப்பேன். உசுறு வேணா மசுறு வேணா சேரை கொண்டு வாடா. திகுன்னு ஓடுனாங்க. கருவில் ஓடி போய் ஒரு சேரை கொண்டு வந்தாங்க, மரச்சேரை. இவன் போட்டு உக்காந்துக்கிட்டு யானை முகத்துக்கு ஏத்த பானை வைத்து சாமி விதவிதமா என்னமா பானை. நான் ஜாமி அழைப்பல்ல அடக்கேன் 2 ஒம்பல் அடிச்சு இவன் அடித்தேன். அப்போ நான் பக்கத்தில் போய் தலையில் அடிச்சுட்டேன். மக்கள் ஆடணும்டா, நீ எதுக்குடா ஆடணும்? அப்புறம்தான் தெரியுது அவனுக்கு வந்தது ஜாமி கிடையாது, பேய். பேய் குடிச்சிருக்கு. என்னன்னா அவங்க தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டு கொண்டு வந்து வச்சாரான். அது வந்து இவனை பிடிச்சிக்கிடுச்சு. அதுலேருந்து எந்த சேரு வந்தாலும் மோந்து வாப்பேன். சவாது வாட வருதா எங்கனையும் கதம்ப ஒட்டி இருக்கு. வாழ்த்துக்கு ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன். ராமநாடு பைபாஸில் 2 வருஷத்துல இளவிடம் கூடுமுன்னு 10 ஏக்கர் வாங்கி வச்சிருந்தேன். மற்ற ஆளுகள்லாம் 20,000 25,000க்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு
சிங்கப்பூர்லேருந்து 1.25 லட்சத்துக்கு ஐபோனும் வாங்கி வச்சிருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைக்கு 350 ரூபாய் நகை சேர்த்து வச்சிருந்தேன். 2 பைசா 3 பைசா வட்டி கொடுத்தா கெவுரவ குறைச்சலுன்னு ராம நாட்டுக்குள்ள 10 பைசா வட்டிக்கு 12 லட்சத்தை விட்டு இருந்தேன். இவ்வளவு சொத்து இருக்கு, காசு இருக்கு, போர் அடிக்குதுன்னு சொல்லி தூத்துக்குடியில் ஒரு பொம்பளையை வச்சிருந்தேன். லாங்கில் வச்சிருப்பேன், பொண்டாய் தெரியாம. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கட்டும் போகும் அப்பா, அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம், அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு குறைச்ச விலையில வாங்கி அடிச்சு எந்த வீட்டு விசேஷத்துக்கு போனாலும் கவனிப்பு இருக்கானவன் காலில் விழுந்து அந்த கட்டிங்காக உருண்டு புரண்டு குடிச்சுட்டு குடலந்தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுத அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த சரக்கு கப்பு சைடிஷ் மட்டும் இருந்தா போதும்னு 20 வருஷமா அப்படியே தெரிஞ்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா, அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டிக்கு தெரியாம காசெடுத்து அடிச்சதுண்டு, பொண்டாட்டிக்கு தெரியாம காசெடுத்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை, அவங்க வாழ்ந்த ஒழுக்கத்தை நான் கடைபிடிச்சு கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே, இனிமேல் நம்மளெல்லாம் மறுபிறவியில பிறக்க போறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாம் உடல்நல நல்ல பட்டு பொண்டாட்டி பிள்ளையோட பெத்ததாயுத போட சந்தோஷமா நான் வாழணும்னு குடிச்ச ஆளுக்கு மட்டும் திருந்துங்கன்னு சொல்லி இந்த பாட்டை படிக்கிறேன். அப்படி குடிச்ச ஆளுக்கு எத்தனையோ பாட்டு இருக்கும்போது இந்த வெண்ணமையை எதுக்கு இதை பாடினேன் அப்படின்னு நீ ஓத்தாங்கம்மானு மனசுக்குள்ள வந்தாலும் என் தாய் பிள்ளைய நல்லா இருக்கட்டும் மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். இது வரைக்கும் ஒரு டீ கூட வரலைய. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஒரு உள்ள கைதில்ல பத்தியா
மல்லல் சுபா சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 501 கொடுத்தவாறு இந்த கூட்டத்தில் 10-20 போக நீ அடிச்சாடா. எங்கள் அண்ணன் 2ஆம் நம்பர் ரூமில் போய் படு. டேய் ஏற்குள்ளரை போட்டு விட்றா. போட்டு விடுறேன்னே. என் சிங்கம் நீதாயா உண்மையான என் தங்கம். இந்த 500 ரூபா அன்பாளையத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னாச்சு நாடா வேணாம்ட்டாங்களா? பேச்சில் யார் ஏற வேணாம், அந்த மண்ணாங்கட்டி இதாயிரும். தயவுசெய்து ஏறாதீங்க. ஏன்னா ஒரு 2 பேரும் மட்டும்தான் இங்கே அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. யாருமே ஏற வேணாம்னு சொல்லிடாத. இவன் அப்பப்போ நீர் கடுப்பு இறங்கி இறங்கி ஏறுவேன். ஏன்னா கைதட்டலாம். இது நான் நாடகத்தில் பேர் வாங்க பாடலைங்க ஐயா. நான் பெரிய குடியாரன். உண்மையை சொல்றது யாராவது சொல்ல முடியுமா? நான் குடியாரன், நான் யோக்கியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய குடியாரன். ஒரு கட்டிங்கை கொடுத்தாத்தே நாடகத்தை நல்லா நடத்துவேன். ஊர் பெரிய ஆளுகள்லாம் உள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பயலை விட்டு ஒரு சீனுக்கு ஒரு கட்டிங் போடுவேனே. அவ்வளோ தூரத்துக்கு மோசமான குடியாரன். தன்னுடைய குடும்ப நிலையை அறிஞ்சு எங்கள் அப்பா அம்மா மாதிரி மற்ற அப்பா அம்மானா குருணை மருந்து வச்சு கொண்டிருப்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு சித்திரவதைப்படுத்தினேனே. 5 வருஷமாக அந்த குடியை விட்டேன். இன்னைக்கு ஒரு அன்பாலயத்தை கட்டி நடத்துகிறேன். இப்போ இல்லாதவளுக்கு ஒரு 4 வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடைய லட்சியம் என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஊரில் பெரிய காரை வீடு கட்டணும், இந்த அவங்க மாதிரி காரு வாங்கணும், நகை போடணும். கிடையாது. என்னுடைய லட்சியம் என்னன்னா, என் ஆயுளுக்குள்ள எப்படியும் 1 லட்சம் குடும்பம் பார்த்து நல்ல நிலைமையில வாழ வச்சு சாகணும். இதுதான் என்னுடைய லட்சியம். நடக்கும் எல்லாமே நடக்கும். நீங்கள் உங்களை எல்லாத்தையும் நான் சொல்கிறேனே, ஒரு ஊரில் உங்களை பற்றியே ஊர் கிராமம் பூரா ஒரு ஆளை பேசுதுன்னா நீ முன்னேறது பிடிக்கலன்னு அர்த்தம். நீ கவலைப்படாத. நீ நல்லது எதுனா அதை செய். கலைஞராத என் தமிழா, இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாம் தாய் பிள்ளையா. இப்போ இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கல யார் யார் என்ன சாதி என்ன மதம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 350 ரூபா 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ஏசியில் படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரி தியேட்டரில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த நாடக கலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலையை பூரா வாழ வைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா இங்கே அமர்ந்திருக்கின்ற என் தமிழனை தவிர யாரும் கிடையாது. பெரிய பெரிய நடிகர் அந்த அது இதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் நீங்கள் வச்சதுங்கய்யா. எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு வளர்ந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். போய் பார்த்துட்டு போய் கலைஞர் எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு நல்லா நடிக்கிறாயா அப்படியே நம்ம வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துல தலகாலம் மாறிக்கிருச்சு என்னுடைய வாழ்க்கையை. ஏன்னுகள் இந்த நாடக கலையை உலகம் பூரா இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சது யாரு? யூடியூப் சேனல். தம்பி காடமங்கலம் முருகன், தம்பி கேஎஸ் மீடியா அருண் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு போட்டோ எடுக்கிறவங்களாம் ஒன்று சொல்கிறேன். கல்யாண வீட்டுக்கோ காது ஊத்து வீட்டுக்கோ சடங்குக்கோ போனீங்கன்னா ரப்புன்னு 4 போட்டோ எடுத்துட்டு வா. கல்யாண வீட்டிலாம் போய் மாப்பிள்ளை ஏற்கனவே காய்ச்சப்பாட்டில் திரிவேன். அவன் 30 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் வெறும் நீக்குற படம் மட்டும் பார்த்துக்கிட்டு சீமக்கரில் மண்டி ஓட்டுக்கிட்டு விறகு நறுக்கி பொழைச்சிக்கிட்டு இருப்பேன். என்ன மண்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? உன்னே மாதிரி தற்கூரி பயில நினச்சி செருப்பு கழட்டி அடிச்சுக்கிருவேன். நீ பொத்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ போட்டோ எடுக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா காப்பி நிறையா சேரணுன்றதுக்காக கிரிச்சுன்னு போட்டு எடுக்கிறது. மாப்பிள்ளைகிட்ட போய் கேமராமேன் சொல்கிறார், சார் நான் படம் ஆங்கிலில் எடுப்பேன். உடனே மாப்பிள்ளை, நான் என்ன செய்யணும்? உங்கள் ஒய்ஃப் ஷோல்டரில் கை போடலாமா? அவன் இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றி ப்ரோ. கண்ணத்தை கிள்ளலாமா? இடுப்பை தொடுங்க சார், ஒரு கிஸ் அடிங்களே. அப்படித்தான் ஒருத்தன் அடித்தேன். அடிச்சுக்கிட்டு அப்படியே 108 வந்து தூக்கிட்டு போயிட்டேன். ஏனுகள் எத்து பல்லா இருந்திருக்கு கொடுத்துருக்கேன். அப்படியே நங்குற மாதிரி ஒரு கோர்த்து 2 பேரும் தண்ணி பாம்பு சாரப்பாம்பு மாதிரி உளுந்து குடல் கூட்ட தட்டி விட்டாங்க. நோட்டீஸை படிக்கிறேன். கருப்பேன். இந்த ஐயனாரு துடியார் இங்கே கருப்பனை கொண்டு வந்து சேர்க்கணும், காளிமுனியனை கொண்டு வந்து சேர்க்கணும். எல்லாத்தையும் இங்கே நிப்பாட்டினாத்தான் இந்த வந்திருக்கும் மக்கள் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கையாள் சுகத்தை கொடுக்கணும். எக்கோ வைங்க நீங்கள் வாங்கினே. ஏன்னா அப்புறம் ஆளுக்கு ஒரு பண்டலை தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் கட்டி குளிக்க துண்டு இல்லாமல் தெரியணும். எல்லாமே அப்படித்தான். உள்ள ரஸ்னா கேண்டிருந்துச்சு, ஒன்னையும் காணும்.
தண்ணி கேனா காணா, டீயா காணா, கொட்டாயில 4 தட்டியா காணா. கையை பிடிச்சி இழுத்து விட்டேன், மயத்தை பிடிங்கி விட்டேன். மதிப்புக்குரிய வேணாம் அண்ணன் எம்கேஆர், எங்களின் அன்பாலயம், நாடக உலகின் அறிவாலயம், திரைப்பட நடிகர், என்றும் எங்களின் தமிழ் குடிமகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவதில் களக்குடி கிராமம் பெருமை கொள்கிறது. ரொம்ப சந்தோஷம். துண்டு மசரில் சித்தம் தம்பி, அந்த பிசுறு பிசுறாக இருக்கிறத அப்படியே அப்புறம் பிளேடு கட் பண்ணி சிக்கிக்கிறேன். பாத்ரூம் கதை உடைக்கிற மாதிரி. பேர் சொல்லவா? இங்கே அரண்மனை எடுத்துக் கொண்டிருக்கும் பிறைத்தனி பயமையன் புதுக்கோட்டை டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு களக்குடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஊற்றி இங்கே மகிழ்விக்கிறார்கள். சூப்பர் சூப்பர். இந்த வத்தியெல்லாம் சிக்கிருச்சா? இங்கே மிருதங்கத்துக் கொண்டிருக்கும் கோயில்பட்டி அரிநாச்சி மயன் புதுப்பட்டி பொன்னுச்சாமி பேரனுமாகிய கோயில்பட்டி சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்துறார். பலவாத்தி கொண்டு உண்மையிலே அது இருந்த இருப்புக்கு இன்னைக்கு உக்காந்துருக்கு கடுகு பாயிட்டு ஓட்டுற மாதிரி. அது திண்டுக்கல்ல அது இருந்த இருப்புக்கு அது மாதிரியெல்லாம் வண்டி ஓட்டி அடிக்க முடியாது. அவன் சப்பு சப்புன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு அந்த காலை போட்டு தாளத்து கொண்டிருக்கும் என்னுடைய பங்காளி பூவரசு கொடியை சேர்ந்த சண்முகம், பெரிய கோயில் பூஜாரி. கறி மட்டும் 2 கிலோ திம்ப கேட்ட. ஆமா, கருப்பனுக்கு வந்ததே கறி தானே. எங்கள் அண்ணன் சண்முகம் அவர்களுக்கு யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள் வாங்கப்பா. தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கல கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களும், கேஎஸ் மீடியா யூடியூப் சேனல் என் தம்பி அருண், 2 பேரும் வாங்க. இந்த டிஷர்ட்டை போடுறேன்னா காவல்துறை மறைக்கும் போது என்னை சொல்லிக்கிறது ஏண்டா லைசன்ஸ் எடு ஒழுங்கா சூத்தரிச்சு போகும். அதை பார்த்தோன்னே காவல்துறை பாப்பா இல்லை, எம்கேஆர் போட்ட மாதிரி இருக்கு. எங்கள் அண்ணன் தானே லைசன்ஸு. அண்ணன் சொந்த அண்ணன் தான். ஆர்ஜி புக்கு அண்ணன் எம்கேஆர் நாடத்துக்கு போயிட்டார் சார். முருகன் எல்லாரும் வச்சிருக்கேன். அதை சொன்னோம்னா வண்டியில் அடிக்க வருவாங்க 4 பேர். CSK கனகராஜ் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சேதுவள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் மல்லல் சார்பாக என்னுடைய அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 அன்பளிப்பு அளித்து பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். அவங்களுக்கு எதுவும் வீடு வந்தா கொடுத்துறாரு. அவங்க எந்த பஞ்சாயத்து இல்லையோ, சாரி ப்ரோ. டைட்டா தச்சு விட்டேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்திய ஒற்றுமையின் ஒளிவிளக்காய் இருக்கக்கூடிய பாசத்தின் பண்புகளாக இருக்கக்கூடிய களக்குடி கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். உத்தராசமங்கையிலிருந்து வருகை தந்த மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அதிக நண்பர்கள்னா காவல்துறை அதிகாரி ஐயா தான். என்கிட்டயும் 1000 ரூபாய் போட்டிய எங்க சராகத்தில். உண்மையிலேயே நம்ம சொல்றோம் காவல்துறை ஐயா பிடிச்சா காசை வாங்குறாங்க. அவங்க பெரிய அதிகாரிக்கு பதில் சொல்லி ஆகணும். மாசத்துக்கு இத்தனை கேஸ் போடணும்னு அந்த ஃபைலில் இருக்கு என்னங்கய்யா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ரொம்ப நண்பர்கள். அவங்க என்ன உங்களை பார்த்தவனே டப்புன்னு சுற்றுவாங்களாங்க கிடையாது. நீங்க 2 வீலரு 4 வீலர் ஓட்டும் போது மது அருந்தாதீங்க. அந்த வண்டிக்கு தேவையான எல்லா புக்கையும் வச்சுக்க, அதை வைக்காம 1வது நோட்டை தூக்கி வச்சுக்க. இதுல என்னன்னா, இப்போ உத்தராஜமங்கையில் போலீஸுக்கு பிடிக்கிறாங்கன்னா ஒரு பையன் இங்கே கள்ளக்குடியிலேருந்து போனால் போதும், எந்த பையனையும் காட்டி கொடுக்க மாட்டானே. அவன் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவன் போலீஸ் வேலை வைப்பேன். இங்கேருந்து அடிச்சிடுவேன். ஏ மச்சான் வேலைமுறை போலீஸ் இருக்குதியா, யாரும் வராதியா, ஊரில் எல்லாம் சொல்லிருங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் அவங்க கிளம்பணுன்னு அடிக்கிறையா பையா பையா. உண்மைதான். அவங்களும் பாவம், பாலத்தில் நின்றாலும் போட்டு விட்டுறாங்க. என்னடா மெயின் பெண்டில் நின்றாலும் திரும்பிடுறாங்க. இப்போ அவங்க பூரா சீமக்கரில் ஒளி ஆரம்பிச்சிட்டாங்க. சீமக்கரில் ஒளிஞ்சுக்கிட்டு மோய வேட்டாடுற மாதிரி. சிரிக்காதிய, வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வைத்திருந்தாள் காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள்.
சரிதானையா? நகைச்சுவை சார்ந்து விழிப்புணர்வு பண்ணுவேன். உண்மை. அதுலயும் பதட்டத்துல அன்னைக்கு ஒருத்தன்பா வண்டி சுலவு பண்ணல, அவனுக்கு ஏதோ அந்த வயர் இதா இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆக்சிடென்ட் குறைக்க முடியல. 100ல வந்திருக்கேன். ஏற்கனவே ஃபைன் கட்டினவன் சொல்றதுக்குள்ள வண்டி கிளம்பிருச்சு. அவ திருமணியாம் பாரு ஓட்டிட்டு போனவன், ப்ரோ விட்டுட்டாடா சீமக்கருவில் சட்டா சடன்னு விட்டு டயர்லாம் தெரிச்சு டச் டிஸ்பிளே ஓச்சு செல்ல. இது எதுக்கு? அதுலயும் அகராதிக்கு பேசுறேன் இருக்கேன். 3 பேர் போகும்போது டாஜ்மஹால்ல தண்ணி அடிச்சவனே இந்த ஓட்டுறவன் வந்து பயங்கர போதை ஆயிடுச்சுன்னா, போலீஸ் நிப்பாக போதும் குறைச்சி அடிங்க. அந்த ஓட்டுறவன் கிருமிலா பேசுவேன். உங்க சித்தப்பா இன்ஸ்பெக்டர்ப்பா சொல்லவே இல்லை. நான் பெரும்பாலும் வெளியே காட்டிக்கிற மாட்டேன். காவல்துறை மட்டும் மறைக்கிட்டேன் பாரு, கரெக்டா நிப்பா. அந்த சொன்னவன் முத கையில இறக்கி விடுவேன். இந்த 2 பேத்துல ஒருத்தன் பீரை கலந்து அடிச்சவன் போட்டு விட்டுருவேன். ஐயா அவன் சாதாரண ஆளு கிடையாதுங்க, அவ சித்தப்பா இன்ஸ்பெக்டரான். உடனே காவல்துறை ஐயா, டேய் சித்தப்பா எங்கே வேலை ஆக்குறாரு? அதான் இருந்தாருங்க. அவரால் இலை போடுறதுனால இப்போ பால் பண்ண வச்சு ஊர்ல இப்படிலாம். அதுலயும் சில பேர் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். எங்கடா வர? என் பொண்டாட்டி பிள்ளை பிறண்டு கிடக்காங்க பெரிய ஆஸ்பத்திரியில். எப்படி சமாளிப்பேன்? லைசன்ஸ் எங்கடா? குளிக்கும் போது அட்டிக்குள்ளே வச்சுட்டியா? மாத்தி வேற எப்படி சமாளிக்கிறேன்? ஏன் சமாளிக்கிறேன்? இதெல்லாம் உண்மை. ஆனால் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஐயா, காவல்துறை அதிகார ஐயாவை பொறுத்தளவு ஆண்களை மட்டும் நடுரோட்டிலே நிப்பாட்டி விசாரிப்பாவை தவிர நம்மளுடைய அம்மாவோ நம்ம மனைவியோ செல்லும் போது அவங்க மறைப்பதில்லை. ஏன்? இவன் செஞ்ச தப்புனால நம்மளை 10 மாசம் சுமந்தெடுத்த இந்த தாயை நிப்பாட்டி விசாரிக்கிறதா உங்களுக்கு ஒரு சலித்தையா? எதுல போய் முடிய போதும்? இவ்வளவு தூரத்துக்கு பேசுற நொப்பனோடி அங்கிட்டு வாடா ஒண்ணே. ஆனா நான் நகைச்சுவையை சார்ந்து விழிப்புணர்வு படுத்துறேன். இந்த பத்தியா கிளம்பிட்டாரு, ஏதோ லைசன்ஸ் இல்லை, இப்ப எடுத்துட்டு கிளம்பி. ஐயா உங்களுக்கு ஒரு ரூம் நான் தர்றேன். இப்ப என்ன பண்றீங்க? மருதமணி வருவேன், வரும்போது டான்ஸோட ரப்பரப்புன்னு ஆடுவான். அந்த காதல் பாட்டு படிக்கும் போது மட்டும் நீங்க சைஸா அங்கே போய் நில்லுங்களேன், 2 லட்சத்தை கலெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப யார்கிட்டயுமே அப்பாய் போயிட்டு வா, மரும வரும். சரி எக்கோ வைங்க. ஹலோ 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 கருப்பனை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுறேன். அருள் வந்துச்சுன்னா அவன் அமெரிக்காவில் இருந்தா கூட ஆடி வந்துடுவேன். உண்மையிலே தெய்வம் எல்லார்ட்டையும் இருக்கு, எல்லார்ட்டையும் சாமி இருக்கு. நீங்க பெரும்பாலும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது உங்களை அறியாமையே கண்ணீர் வரும், இந்த உடம்பு முடியெல்லாம் புல்லரிக்கும். அப்படி இருந்தாலே உண்ட சாமி இருக்குன்னு அர்த்தம். ஆறுது பேசாம புத்தப்பா. வடக்கே வளநாடு வாலிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை, அடையேழாயிரம் பண்ண மேற்கே மலையாளம், அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வ நிறைஞ்ச சீமடா மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு அப்புறம் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய வாரிசு இல்லடா, எனக்கு ஒத்த பிள்ளைய தார வாத்தும் குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே
நான் விவரம் தெரிஞ்சு இந்த 60 பிள்ளையும் நான் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க அந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் அங்கே சந்தோஷம் பொறுக்கலடா. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு ஊட்டி ஊட்டி 60 பிள்ளையும் வளர்த்து வருங்காலம். அந்த பிள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வம் செழிப்பறந்த மலையாள நாடு கடும் பஞ்சமடைய அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே மக்களையும் நாட்டையும் காப்பாற்ற முடியாம நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும், கோடாங்கிய வாய் வஜாம செஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா, நான் என்ன செய்வேன்னு கதறங்காலாம். அப்ப கோசு உண்டு கிராமத்துல இருந்து ஒரு கருவாலு பண்ணி ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி எடுத்த குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் உருமாறி ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடா. இது புள்ளா கருப்புடா, இது 6 அடி வேங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க பக்கத்துல நெருங்க முடியல. கருக்கு ஆக்ரோஷமா நிக்கிறான்டா. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு, ஒரு வெங்கல நல்ல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தேன் என் கருப்பனை. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா மலையாள நாட்டை விட்டு என் கருப்பேன் பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா கீநாட்டுக்கு ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார? என்னைய செல்லமா வளர்த்த மலையாள நாடு இன்னைக்கு கிளப்பி விட்டுருச்சுடா. நான் கீகாட்டை நோக்கி போறேன். நான் எந்த திசையில போய் இந்த நாட்டு மக்களை உக்காந்து காப்பாத்த? அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த அழகர் கோயில் மலை அடிவாரத்துல 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். அப்போ மலட்டாட்டு தண்ணியில இறங்கின கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியா கருப்பு. என் 18 படிகருப்பை வணங்கி இந்த கலக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஐயனாரு, நீ கொஞ்ச நேரம் இங்க வந்திறங்கி இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம நீ அசக்காத்து வீசாம நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப இதுவரைக்கும் நாட்டுல வீண் போனதில்லை. என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளிமுனி ஐயா, கொஞ்ச நேரம் கலக்குடியில வந்துறங்கு. என்ன கரத்திலும் பொன்னகுடியே ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி ஒன்றியம் கலக்குடி கிராமத்திலே ஸ்ரீ நன்னி உடையார் ஐயனார் ஆலய குதிரை எடுப்பு புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் உயர்திரு PKS அண்ட் பிரதர்ஸ் அவர்கள் கீழக்கரை உயர்திரு கிராம தலைவர் கலக்குடி இவரது தலைமையிலும்
திருமதி சேதுவள்ளி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மள்ளல், திருமதி ரஞ்சனி செல்லத்துறை அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் மள்ளல், காத்தீஸ்வரி கொத்தலிங்கம் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் மேற்கு, மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் திரு உத்தரகோச மங்கை, கிராம நிர்வாக அலுவலர் மாலாங்குடி மற்றும் இள மின் பொறியாளர் மற்றும் உத்தரகோச மங்கை இவர்கள் முன்னிலையிலும் அத்தனை கிராமத்தார்கள் அன்போடு பண்போடு பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம். தமிழகத்திலே தல சிறந்த நடிகரை வேண்டும் என்று எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எப்படியாவது நம்ம ஊருக்கு வரணும் என்று சொன்னார்கள். நான் வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கப்புறம் நான் புதுக்கோட்டைக்கு போன் அடித்து இன்றைய தினம் முகூர்த்தம் கடுமையாக இருந்ததனால் ஒரு வண்டியும் கிடைக்கவில்லை. அதனால் ஒரு மகேந்திர வேனை பிடித்தோம். அதை எஃப்சி போய் 3 மாதம் ஆச்சு. இடைவெளி மறித்தால் நாடக நடிகர் என்று சொன்னால் விட்டு விடுவார் என்று சொன்னேன். பிறகு இங்கே பசியோடு வந்தால் அந்த அம்மா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆட்டுக்கறியிலே உப்பை அதிகமாக போட்டு விட்டார்கள். அதையும் தண்ணியை ஊற்றி அடிச்சிட்டு 3 தடவை சோறு வாங்கி தின்று உட்கார்ந்துருக்கிறான் பெட்டிக்காரன். உள்ள வந்து பார்த்தால் கொட்டக மேடை. அருமை. இதெல்லாமான இதுல இருக்கு. இதெல்லாம் இதுல இருக்கா? எவே ஒரு சொல்லு வாசகனோ உத்தமனோ அவனுக்கு மட்டும் தெரியும். தெரியுதுலே. தெரியுதா? நல்லா தெரியும். மூடிக்கிட்டு இரு. சரி, வலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதி விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஎன் கனகராசு அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி, கொஞ்சுமல்லி பேசு ரஞ்சிதம், வள்ளி என்றால் மேடைகளே இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும் என்று பார்ப்புகளை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த எஸ் மங்கை கரசி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்தார், பாட்டுக்கு பஞ்சமில்லை, குரலுக்கும் பஞ்சமில்லை, அவர் உடம்புக்கும் பஞ்சமில்லை, எங்களை மாதிரி உறவுகள்கிட்ட பழகிறதுக்கு பழக்கத்துக்கும் பஞ்சமில்லை. பட் ஒன் திங், மண்டையில் மசுர் இல்லை. மண்டையில் மசுர் இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அவன் தேய்க்காத கிருமியே கிடையாது. போன வாரம் கூட அரளிக்காயை அரைச்சு மண்டையில் தேய்த்தான், புண்ணு வந்ததுதான் மிச்சம். எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த எஸ்வி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பாசத்துக்குரிய அன்பு தம்பி இந்த பகுதிக்கு இன்றுதான் அறிமுகமாய்க்கிறான் இந்த உலக்க மண்டை ஐப்ரோ. ஆனால் இவன் இந்த புண்ணிய பூமியிலே பேரெடுத்து செல்வானா, இல்லை பாதி நேரத்திலே அவன் பெட்டியை பேத்து விட்டு செல்வானா? நீயா நானா போட்டி. என் அன்பு தம்பி அவர்களே, இங்க இருக்கின்ற இந்த ஞானமான என் அன்புகள் இந்த பகுதியில் தான் நான் அதிகமாக பேர் வாங்கினது. ராமநாதபுரம் மாவட்டம் லேசு கிடையாதுரா. எத்தனையோ வேத்த வாழ வச்சிருக்கு. இந்த ராமநாட்ட மாவட்டத்தில் பிறந்தவர் தாண்டா உலக நாட்டுக்கே பயங்காட்டினாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னும் நிறைய ஜாம்பவான் இருக்காங்க பெரியவங்கெல்லாம். ஆனா இந்த மண்ணுக்கு நீ வந்திருக்க கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுறா. எப்படி உக்காந்துருக்கேன் பாரு. சரி, நீர் ஆபரேஷன் பண்ண மாதிரி நடிக்க ஏதாவது சொல்லுடா. இவங்கள்ட்ட நீ கைதட்டு வாங்கிட்டு சிரிச்ச முகத்தோடு, உனக்கு நான் காலையில் சம்பளத்தில் 200 ரூபா சேர்த்து தரணும், நீ சிரிச்ச முகத்தோடு வாங்கிட்டு போகணும். அப்படி நீ படித்த வாட்டுக்கு கைதட்டாமல் சுணங்கிட்டாங்கன்னா இந்த சின்ன பையலை கூப்பிட்டுக்க, என் ப்ரோவை, இந்த பெட்டியை அப்படியே தூக்கிக்கிட்டு நடந்தீங்கன்னா சீம கருவெல்லாம் இருக்கும். அப்படியே முள்ளு கிழிச்சாலும் பரவாயில்ல, காலையில் தைலம் போட்டுக்கலாம். அப்படியே போனேன்னா பரம்பக்குடியில் ஒரு கடை இருக்கு, ஐயங்கார் பேக்கரி, அந்த காட்டாச்சி பற்றி. அங்கே போனால் காலையில் அப்பம் போடுவார், வயசானவர் அவர். நீ அந்த பெட்டி இறக்கி வச்சுட்டு பசு காசு இருக்காதுல்ல, நீ உளுந்த வடை போடு. கை விரலாம் கடுக்கும், அப்படி தட்ட முடியாது. இப்படி தூக்கிட்டு கம்பு கூட்டில் தட்டு, போலீஸ் கேஸ் ஆயிரும். அதோட தெருவில் தெரியும். என்னப்பா சரிண்ணே, என்ன சரிண்ணேன்றேன். அப்போ தூக்கத்தில் தான் இருக்கானா? என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பின்பாடு.
ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஹோய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலதோட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரி போலதா படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே இரச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலுக்கு இன்னும் சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உன்னேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே குட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே என் அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மணிரகமோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தளதோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த
தாளம் என்ன பொத்த வேணும். அம்மா பாட்டு பாடினால தப்பிச்சுக்கிட்டேன். அதனாலதான் நானும் உன்னை மன்னிச்சு விட்டேன். உலகத்துல மணிகண்டா அண்ணே ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் கவனிங்க. நீங்க எவ்வளவுதான் அன்பா பழகினாலும் ஒரே கிளாஸ்ல 2 பேரும் டீ குடிச்சாலும் சரி, ஒரே தட்டுல 2 பேரும் தான் சாப்பிடுவோம், ஒரே வாயில தான் நண்பர்களா இருப்போம்னு சொன்னாலும் ஒரு மட்டத்தோட மட்டமா ஒரே சமமா இருந்தாத்தான் உனக்கு மதிப்பு உண்டு. வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறிட்டேன்னா உன்னுடைய நண்பர்களோ உன் சொந்த பந்தமோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ எல்லாருமே போராம அடைவார்கள். இப்படி வாழ்றேன். ஆனால் நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உலகத்துல இருக்க அத்தனை ஜாமியம் உருண்டு உடுத்து ஆனந்த கண்ணீரோட அழுது என் பிள்ளை நல்லா இருக்கணும்யா அப்படின்னு நம்ம வேண்டக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா பெத்த தாய் தான். ஏன் எல்லாருமே தாய் தாயின்னு சொல்றோம்? அப்பா இல்லையான்னு நினைக்கலாம். ஆனா அவர் அப்பையிலிருந்தே அன்புக்கு அம்மா, அடிக்க அப்பான்ட்டாய். எந்த வீட்டுலதே அப்பா அம்மா ஐயா வாயா 5-6 கஞ்சி ஊடியா, அம்மா நான் கிரிக்கெட் விளையாட போறேன், குடிச்சிட்டு போறேன் சாமி. இது அம்மா. அப்பா இங்கிருந்து வருவார். எங்க உமைய மூத்த வெங்கடி வரும்போதே மாதிரி பெரிய அதிகாரி மாதிரி லத்தியோட தான் எங்க மூத்த வெங்கடி கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட்டு மொத்தம் வரட்டு இன்னைக்கு அவனை பொழக்கல. அப்பா பார்த்தாலே நமக்கு பூராமே எமை மாதிரியே. ஆனால் அப்பாவும் சும்மா சொல்லக்கூடாது. வேறு சிந்தி ரத்தம் சிந்தி நமக்கா கஷ்டப்படக்கூடிய ஜீவன்னா அப்பா. அந்த காசை சிக்கனமா வச்சு நம்மளை காப்பாத்தினது அம்மா. நன்றி நன்றி. இல்லைன்னா எங்க அப்பா யூடியூப்ல பார்த்துட்டு வராட வெண்ணமேன்றாரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன். அண்ணே 2 நிமிஷம் தான் வாசிக்கிறேன், இவகிட்ட கை தட்டுவாங்க. ஏன்னா நீ பெரிய கலைஞர். கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். சந்திரா அடிச்சவனே அதுல 4 பேர் எந்திரிச்சு மிருதங்க நிப்பாட்டியான்னு சொன்னவனே நீ கவட்டுக்குள்ள தலையை போட்டுக்கிட்டு என்னன்னு கேட்கும்போது நிப்பாட சொல்லிட்டாங்க. அவன் கலைஞன் அல்ல. எந்த பாட்டுக்கும் எவ்வளவு பெரிய நடிகர் வந்தாலும் வாசிக்க தெரிஞ்சதுனாலதான் உன்னை இந்த ஊர்ல நான் நாடகத்துக்கு போட்டிருக்கேன். கைதட்டலாம் எல்லாருமே. ஆனால் கலைக்கோ உழைப்புக்கோ வயது முக்கியமில்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கலைஞர். உன்னை நான் எம்கேஆர் தலை வணங்குறேன். அது இருந்த இருப்புக்கு வண்டி போட்டு அப்படி அடிப்பாரு. திண்டுக்கல்ல எங்க அண்ணன் இறங்கி போச்சுன்னா பின்னாடியே போவாங்க. அவளை வேதத்திட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கு. நான் நகைச்சுவைக்காக சொல்றேன். திண்டுக்கல் நாடக கம்பெனி இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்குவிலாஸ். அந்த அங்குவிலாஸ் கம்பெனியில பூட்டுறதுக்கு காரணமே இதான். அந்த சாவி இதுதான் வச்சிருக்கான். சாயந்தரம் பூட்டிட்டு நாடகத்துக்கு வந்துடும். எங்க அண்ணன் அங்குவிலாஸ் கம்பெனியினுடைய தலை சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் சக்கரவர்த்தினா எங்க அண்ணன் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டர் இசைப்பார்கள். ஏன்னா 2 அடிதான். ஏன்னா நரம்பு அப்படித்தானே. ஆனால் இதுதான் உண்மையான வாத்தியம். பல வாத்தியம்னா என்ன, ஆல்ரவுண்டா என்னன்னா மிருகத்துக்கு இணையா போடுறதே ஆல்ரவுண்டு. இப்ப ஊர் இளைஞர்களுக்காக
ஆல்ரவுண்ட்ல வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் மூங்கி கம்ப செதுக்கிட்டு ஒச்சினை அப்ப 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 ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்ப உள்ள வாங்க, நான் செலவுக்கு தரேன். நெசமாதேன். சிரிப்பு என்ன சிரிப்பு? நான் தர்றேன். இப்போ நீங்க நல்லா இருக்கணும். அப்போ நீங்க கஷ்டப்படாம இருக்கணும். நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேந்திர அண்ணே. என் அன்பு உறவுகளே, இந்த வயதிலேயே இந்த நாடக கலையில அவர் ஆல்ரவுண்டுக்கு வந்து அவரை நம்பி அங்கே ஒரு 7 ஜீவன் கிடக்கு. எப்படியோ நம்ம வீட்டுக்காரு நாடகத்தில் கூத்தாடி நம்ம காசு கொண்டு வந்துடுவான்னு எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும் 100 வருஷத்துக்கு. இங்கே சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசகுடி கிராமத்தில் அங்கே இருக்க கருப்பேன் காளியாத்தா ஜோனன் நொண்டிமுனி அத்தனை கோயிலுக்கும் பூஜாரி யாருன்னா இந்த கலைஞர் அண்ணன் அண்ணே சண்முக அண்ணன் சீன் தாளம். இங்கே வா, இதே உன் மேலே எரிச்ச மஜரா வருது. இங்கே வா, இவ்வளோ தூரம் சொல்லி விட்டு நங்க நங்கன்னு போட்டுக்கிட்டு என்ன ப்ரோ ப்ரோ அது வேணாம் ப்ரோ. இந்த இருக்கீங்களே இப்படி போடக்கூடாது. போட்டோம்னா நல்லா மேடைக்கு வரும். ஆமா, போய் இமிடியா மண்டி ஓட்டு வாமா பண்ணு, வாமா பண்ணு, கல்லுகளை குமிச்சுக்க. சாமியை அழைக்க போறேன். நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா தொழிலும் பண்ணலாம். எல்லா தொழிலுமே புனிதமானவ தான். உலகத்துல திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் அத்தனை பேருமே கஷ்டப்படக்கூடிய மக்கள் தான். ஆனால் உங்களுக்கு எந்த தொழிலை எந்த வேலையை ஒருத்தர் மூலம் கத்துக்கிட்டீங்களோ அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க. அவங்க தான் நமக்கு குருநாதர் வாழ்க்கையில். எங்கள் வாத்தியார் மணி வாத்தியார் இல்லைன்னா நான் நாடகத்தில் இல்லை. சரிதானே? அதான் குருநாதர். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனி அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர். ஒவ்வொரு மகனோ மகளோ அந்த எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் நல்லவளைன்னு பேர் வாங்கினாலே பெத்ததாய் தகப்பனுக்கு அதுதான் பெரிய பெருமை. அவன் கோடி கோடியாக பணம் கொடுக்க தேவையில்லை. தாய் தகப்பனுக்கு அன்பை கொடுத்தா அதான் பெரிய பெரிய புண்ணியம் பெருமை. ஆனால் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமம். நேற்று கூட சிவாஜியிலேருந்து ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பம் வந்திருக்காங்க. இங்கே அன்பாலயத்தில் அவங்க வரும்போது எங்கள் அப்பா மதியமே வந்துட்டாங்க. நான் தூங்கிடுவேன். டெய்லி 30 நாள் நாடகம். விடிஞ்சா அன்பாலயம். அந்த மக்களோட மக்களாக அந்த அன்பாலயத்தில் இருக்கேன். வீடு வாசம் எனக்கு எதுவுமே வேணான்ட்டேன். அண்ணன் தம்பி வச்சு நல்லா இருங்கடா. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு அப்புறம் அந்த அன்பாலயத்தில் உள்ள அந்த மக்களை என் சொந்தம் வந்தால் அண்ணன் தம்பி எல்லாரும் பாப்பான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஒரு கவலை இருக்கு எனக்கு. ஏன்னா அதுகளுக்குன்னு நான் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் யாரும் இல்லை. அப்படி எம்கேஆர் இருக்கு வரை அந்த மக்களை கைவிட மாட்டேன். இல்லாத பட்சத்தில் நீங்க எல்லாரும் அங்கே உள்ள மக்களை கைவிடக்கூடாது. நன்றி. நொச்சிகுளம் என்ற கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், திரைப்பட நடிகர். நானும் எங்க அண்ணன் மருதமணியெல்லாம் கூட்டுற மங்காளி, வாங்க மங்காளி, மங்காளி யார்கிட்ட வந்து சொல்றாப்புல? ஏன்னா நானும் எங்க அண்ணன் மருதமணிலாம் பெரிய பெரிய சினிமா வாய்ப்பை கைவிடுறோம். என்னன்னா 30 நாள் நாடகம். ஆனா சினிமாவில் நடிச்சா அதிக காசு தருவாங்க. ஆனா இப்படி ஒரு அன்பை தருவாங்கன்னு தெரியாது. இந்த அன்புக்கு இணைய கிடையாது. எவ்வளவு சினிமாவில் நான் நடிகர் ஆனாலும் ஆயுள் உள்ளவரை நாடகத்துல கோமாளியாகத்தான் இருப்பேன். அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் தொட்டு தொட்டு இழுத்து வரும் தோரான தங்கரதம் நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. என் தம்பி பாடின என்னை வாழ்த்தி பாடுறதுனால நான் சந்தோஷப்படல. ஆனால் நீ பாடினது
புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா என்னை ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி நம்பி. எத்தனையோ பேரு எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. முந்தி எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே என்ன வரி சொல்லு, வரியா சொல்லு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. அது மனுஷன் ஒண்ணுதான்டா. எப்படின்னு ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து ஒரு கிடா குட்டி வளர்ப்பார். அந்த கிடா குட்டி அவர் 1க்கு 2க்கு போனாலும் பின்னாடியே போகும். கிடா குட்டிக்கு அந்த தன்மை உண்டு. அவர் கடல மிட்டாய் வாங்கி திண்டாலும் அதுக்கு ஊட்டி வளர்ப்பாரு. அவர் சிக்கன் திண்டா கூட அந்த கிடா குட்டி கொடுப்பாரு, திங்க. அகத்தி கொலை புண்ணாக்கு தவிடு எல்லாமே வச்சு வளர்ப்பாரு. அது பெருசாயிரும். 1 வருஷத்துல இந்த தட்டியா வந்துடும். அப்ப ஒரு வியாபாரி வருவார். வந்தவனே அந்த கிடா குட்டி காலை லேசா அப்படி பிடிப்பார். அந்த கிடா குட்டி ஆஹா நல்லா பிடிக்கிறானே, அந்த வெதரை தட்டுவாரு, காத்த 2 தட்டுவாரு, அப்படி தடவுவார். அப்ப அந்த கிடா நினைக்குமா, வளர்த்தையும் கூட இப்படி நம்மளை நல்லா மஜாஜ் பண்ணவே இல்லையே, மீன் புதுசா இருக்கேன் நல்லா பண்றேன், நல்லா மஜாஜ் பண்ணி விடுறான், வெதர்லாம் தர்றோம், நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு அந்த ஆட்டியாவரோட போயிடும். ஆனா அந்த கிடா முண்டைக்கு காலையில 5 மணிக்கு உன்னை அறுப்பான்னு தெரியாது. அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான்